கருவேப்பிலை பொடி உண்டாக்க போகிறேன். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியண்ட் பெருங்காயம், குருமிளகு, மிளகா வெத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புங்காட்டில் ஜாஸ்தி எடுக்கணும். ஜீரகம், உப்பு, புளி, கருவேப்பிலை நிறைய இருக்குது. பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு பெருங்காயம் போடுறேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, குருமிளகு, மிளகா வெத்தல் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். புளி போடுறேன். ஜீரகம் போடுறேன். பாகமாக உப்பு போடுறேன். எல்லாம் நல்லா சோக்க வறுக்கணும். நல்லா சோப்பாக வறந்தாச்சு. இனி கருவேப்பிலை போட்டு வறுக்க. நல்லா ட்ரையாக வறுக்கணும். நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். வறுத்துட்டு எல்லாமே ஆறிட்டு நல்லா பொடிச்சிட்டு காமிச்சு தரேன். உளுத்தம்பருப்பு 1 கப்பு, அதுக்கு பகுதி கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் குருமிளகு, அதுக்கும் பாதி ஈரகம், சின்ன கட்டி பெருங்காயம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கு பாகமாக உப்பு, பெரிய பவுலில் கருவேப்பிலை. இதெல்லாமா வறுத்து நல்லா ஆறிட்டு பொடி பண்ணிவிட்டு காமிச்சு தரேன். கருவேப்பிலை பொடியும் ரெடி.